ஒளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த பிரிவில் உங்கள் நபர்களோட காதல் எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது, ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது, அவங்க என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ முதல்ல உங்கள் நபர்களோட காதல் எண்ணங்கள் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது இந்த லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து ரொமான்டிக் ஏஞ்சல் டெக்லேருந்து ஸோ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு பிறகு நம்ம மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் கிட்டேருந்து ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கதலை பற்றி அப்படின்ட்டு. ஓகேயா. ஸோ அவங்களோட காதல் எண்ணங்கள் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ என்னதான் இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்கள் உங்கள் கூட தொடர்பிலே இல்லை, நோ காண்டாக்டில் இருக்காங்க, கதைச்சு கொள்வது இல்லை அப்படின்னா கூட, உங்கள் கூட வந்து திரும்பவும் ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தணும், திரும்பவும் உங்கள் கூட வந்து ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு ஓடிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லாட்டியுமே கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சுற்றி நிற்கிறவங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட வந்து உங்களை பற்றி கதைக்கிறது, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறது, இவங்க மனசில் வந்து இன்னமும் நான் இருக்கேனா, என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்த வந்து இவங்க நண்பர்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறாங்களாம். ஓகே. உங்களை சுற்றி நிற்கிற நபர்கள் மூலமாக உங்கள் தகவல்களை வந்து இந்த நபர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறாங்களாம். ஆனால் டைரெக்டாக வந்து இதுதான் விஷயம் அப்படின்னும், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னும், இல்லை நான் திரும்ப இணையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் இந்த நபர்களால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியல. அதுக்கு ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு இடத்துல போயிட்டு மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ இவங்கள யாராவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த நபர்கள் தெரிஞ்சுட்டே போயிட்டு வேறு ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறேன், நான் இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் உயர பார்க்குறேன், இல்லை எனக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஈர்ப்பு உருவாகி இந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து நகர்ந்து போயிருக்காங்களாம். ஆனால் இவங்க எந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போனாங்களோ அந்த இடத்துல போயிட்டு இவங்களுக்கான விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னும், இந்த நபர்கள் இவங்களாவே போய் சிக்கிக்கொண்டு இப்போ எப்படியா வெளியே வருது அப்படின்னு தெரியாமல் தவிச்சு கொண்டிருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து அந்த நின்று கொண்டிருக்க இடத்துலேருந்து வெளியே வரவும் முடியலையாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஒரு கதைக்கவும் முடியலையாம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த நபர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னும், இவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே தடைப்படுது அப்படின்னும் இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் என்னதான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நபர்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு. ஓகே. கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இந்த நபர்களால் அந்த இடத்துல வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியலையாம். அதாவது இந்த ரொமான்டிக் ஃபீலும் காதல் ஃபீலும் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னும், நான் இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், இன்னொரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்து மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கூட இந்த நபர்களை விட்டு இல்லை போயிடலாம், இதுக்கப்புறம் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நியூ பிகினிங் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி கொண்டு வெளியே வரும்போது திரும்பவும் அவங்களோட எண்ண அலைகள் வந்து உங்களை அதே இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுதான். ஓகே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மெண்ட்டாக ட்வின் ஃபிலிமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்குமே உங்கள் பார்ட்னர் கிட்ட தோன்றின காதல் மாதிரி இன்னொருத்தவங்க வர்றாங்க, நெடுங்குறாங்க, காதல் தாராங்க அப்படின்னா கூட அந்த ஃப்ளாட் பண்ணுறதுக்கோ இல்லை கதைக்கிறதுக்கோ உங்களுக்கு தோணியே இருக்காது. ஏன்னா அந்த நபர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த ஈர்ப்பு அப்படின்றதும் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் உணர்றீங்களாம். ஸோ அதே போல் சேம் ஃபீலிங் தான் அந்த நபர்களுக்கும் இப்போ இருக்குது. இவங்க என்னதான் உங்ககிட்ட கதைக்காமல் இருந்தாலும் சரி, இவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த நபர்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு ரொமான்டிக் ஃபீல் வந்து இப்போதைக்கு வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னும், இந்த நபர்களால் அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து சொல்கிறாங்க. அதாவது ஃபீலிங்ஸ் இருக்குது, ஃபீலிங்ஸ் எல்லாமே ஸ்டெக் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து தேர்ட் பார்ட்டியை நம்பி போனால் கூட அந்த இடத்துல காதலை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் காதல் கிடையாது. அது வந்து ஒரு ஃப்ளாட்டிங் எனர்ஜி மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இது வந்து காதல் அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கள் ஏஜென்ட் வந்து சொல்லலாம். அது வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் கூட மட்டும்தான் உங்கள் நபர்கள் உணர்ந்தாங்க, அதனால தான் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த நபர்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்காம். அதாவது இப்போ இவங்களே இஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணி யாரும் அங்கே கொண்டு போய் நிறுத்திருக்க மாட்டாங்களாம். இவங்க
இவங்கலாம் விரும்பி போயிருப்பாங்களாம். ஆனா, இவங்க போன இடத்துல வந்து இவங்களுக்கான விஷயம் கிடைக்கல அப்படின்ன உடனே, அங்கேருந்து வெளிய வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா, இந்த நபர்களால முழுசா வெளிய வர முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு சில தயக்கங்கள் இந்த நபருக்கு இருக்காம். ஓகேயா? ஸோ, இந்த தயக்கங்கள் இருக்கிறதுனாலயே உங்க மேல இருக்க காதல வெளிக்காட்டுறதுக்கு இந்த நபர்களுக்கு ஒரு சில தாமதங்கள் ஆகுது அப்படின்னும், ஸோ அவங்க மனசுக்குள்ள இருக்க இந்த பயம் வந்து இந்த காதல வந்து ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்த வந்து ஏற்படுத்துறதுல வந்து ஒரு பயம் மாதிரி உருவாகிடுது இந்த நபர்களுக்கு அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து பின்வாங்கிடுறாங்களாம். ஓகே. அதாவது யுனிவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து பயம் அப்படின்றதையும் தாண்டி, இந்த நபர்கள் வந்து தெரியாம போய் சிக்கிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இடத்துல சீரியஸ்னஸ் வந்து இந்த நபர்களுக்கு புரியாம இருக்கலாம். அந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து என்ன அப்படின்றது புரியாம, இவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கலாம். ஓகே. ஆனா இதில வந்து கண்டிப்பா இதுலேருந்து வெளிய வரல அப்படின்னா, அவங்களோட கர்மா வந்து அவங்கள பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்ல முடியுது. ஏன்னா, இந்த நபர்கள் பயம் பயம் அப்படின்னு பின்வாங்கிக்க இவங்களோட கர்மா வந்து இவங்கள வந்து பாதிக்குமாம். ஏன்னா, இந்த இடத்துல வந்து இவங்களால முன்னோக்கி வர முடியும். ஆனா, இவங்க வந்து ஸ்டெப் எடுக்க தயாராக இல்லை அப்படின்றதுனால, இங்க கொஞ்சம் அவங்களுக்கு பதற்றம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது நீங்க ஏத்துக்கொள்ளுவீங்களா? இல்ல இத மத்த நபர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்க எகெயின் வந்து அப்படின்னு சொல்ற பயங்கள் இருக்கு. அப்படின்றதுனால, இப்ப நம்பி போன இடத்தையே ஓகே பரவால்ல நம்ம இங்கேயே கஷ்டப்பட்டாலாவது பரவால்ல, இங்கேயே நின்றுலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து இருக்கா. அதாவது இந்த நபர்கள் வந்து இப்போ காதல உணரல அப்படின்ன உடனே, இவங்க வந்து இவங்க பண்ணின முட்டாள்தனத்த வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்றாங்க. ஓகே. ஸோ இது அவ்வளவுமே எந்த கையால நடந்த தப்பு தான். நான் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு. அதாவது இந்த நபர்கள் வந்து முடிவெடுத்தது கூட திடீர்னு முடிவெடுத்திருப்பாங்க. உங்கள விட்டுட்டு போறது, இன்னொருத்தவங்கள செலக்ட் பண்றது, இன்னொரு லவ்க்குள்ள போறது அப்படின்னு திடீர்னு முடிவெடுத்திருப்பாங்களாம். ஸோ, இப்ப இந்த நபர்களுக்கு வந்து யோசனை அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்க திடீர்னு எடுத்த முடிவு தான் இவங்க வாழ்க்கைய வந்து இவ்ளோ ஒரு அதல பாதாளத்துக்குள்ள தள்ளிவிட்டுருக்கு. இதுலேருந்து வெளியவும் வர முடியல. இங்கேயே நான் சிக்கிக்கொண்டு இப்படியே இருக்கதா அப்படின்ற மாதிரி எண்ண அலைகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க ஒரு சில நபர்கள் வந்து இவங்க தேர்ட் பார்ட்டிய நம்பி போட்டிருந்தா கூட, அ அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வரணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாரி தான் இருக்கு. ஆனா, இங்க ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இத அக்செப்ட் பண்ணிக்கொள்றேன். நான் இந்த இடத்துல இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒத்துக்கொள்றேன். ஸோ இதுக்கான கவலை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கான கர்மா எனக்கு இருக்கு அப்படின்றதையும் நான் ஏத்துக்கொள்றேன் அப்படின்னு இவங்களே தாழ்வா நினைச்சுக்கொண்டு இப்ப இருக்க வாழ்க்கைய அக்செப்ட் பண்ணி அதுக்கேத்த போல நடந்து கொள்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஸோ நீங்க பக்கத்துல இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து ரொம்பவே சேஃபா உணர்ந்தாங்களாம். ஆனா இப்போ வந்து இந்த நபர்கள் பாதுகாப்பு இல்லாம உணர்றதுனாலயும், தன் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்றதுனாலயும் கூட இந்த நபர்கள் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ம் உங்களோட எண்ணங்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க இருக்கும்போதே இந்த தனிமையும் இவங்கள வந்து ரொம்ப ஒரு அழகா பார்த்துக் கொண்டிருப்பீங்க அப்படின்றதுனால, இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து இவங்களுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில ரொம்பவே அதிகமா எழுது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சில நபர்கள் வந்து ஒத்துக்கொள்றாங்க. அதாவது என்னோட காதல் பயணம் வந்து இந்த இடத்துல முடிவுற்றுருச்சு. இந்த விஷயம் வந்து முடிவடைஞ்சிருச்சு அப்படின்றதுனால, இவங்களோட வாழ்க்கை வந்து இப்ப எந்த திசையை நோக்கி போகுதோ, அதில வந்து சரின்னு நான் மூவ் பண்றேன். சரின்னு நான் இந்த திசையே நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு சில நபர்கள் வந்து இப்போ அவங்க இருக்க சிச்சுவேஷன ஏத்துக்கொண்டு, அதுக்கேத்த போல நடந்து கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்காம். ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த பிடிவாதம் இருக்கு. ஒரு விஷயத்த பிடிச்சுக்கொண்டு அதுலேருந்து இறங்கி வர்றதுக்கான மனநிலை இல்ல. வந்து மன்னிப்பு கேட்கிறதோ, திரும்ப கதைக்கிறதோ அந்த மாதிரி உங்க நபர்களோட எண்ணங்கள்ல இல்ல அப்படின்றதுனால கூட இங்க எங்க தன்னோட கெத்தோ, ஈகோ பாதிக்கப்பட்டுரும் அப்படின்றதுனால கூட நான் இப்போ போற அ திசைய நோக்கி போறேன் அப்படின்னு இங்க ஒரு சில நபர்கள் வந்து போய்க்கொண்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ, இங்க ஒரு சில நபர்கள் உங்களோட நபர்களோட ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு அப்டின்னா, இவங்களுக்கு தெரியுது இவங்க வந்து நம்பி போனாங்க. யார நம்பி போனாங்களோ அந்த நபர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு துரோகம் பண்றாங்க. ஒரு சீட்டிங் எனர்ஜி இருக்கு அவங்க கிட்ட. இந்த இடத்துல ஏமாத்திட்டாங்க. என்ன நம்பி வந்ததுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்றாங்க அப்டின்ற ஒரு விஷயமும் இந்த நபர்களுக்கு வந்து தெரிய தான் செய்யுது. ஓகே. தன்னை வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்டின்றது. இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து அந்த இடத்துல நின்று கொண்டு தான் இருக்காங்க. ஏன் அப்டின்னா, உங்க நபர்கள் சைட்ல அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஏதாவது பிளாக் மேஜிக் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ அதனால கூட இந்த நபர்களுக்கு வந்து அந்த சைட்ல தப்பு இருக்கு. ஏதோ மோசடி நடக்குது, திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே கூட இவங்களால ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அதுலேருந்து வெளிய வர முடியல. இவங்களுக்கு எண்ணங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து எட்டுது. ஆனா ஒரு மூவ்மெண்ட் வந்து குடுக்க முடியல அப்படின்றதுனால கூட இங்க வந்து பார்த்தா தெரியும் மேல முதல்ல
லவ் ஏஞ்சல் டெத்லேருந்து ஏஞ்சல் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க மாட்டிக்கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு கீழ இங்க வந்து கன்ஃபார்ம் ஆகுது. டெவில் வந்து அதாவது இவங்க கண்ட்ரோல் பண்ணி மாட்டிக்கொண்டிருக்க விஷயம் வந்து ஒரு டார்க் எனர்ஜியா இருக்கலாம். ஸோ, அதனால கூட இந்த காதல் வந்து திடீர்னு இந்த நபர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காத டைம்ல இந்த காதல முறிச்சு கொண்டு போயிருக்கலாம். ஓகே. ஸோ, நீங்க திடீர்னு எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. அந்த நபர்கள் வந்து பெரிய பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதா இருக்கட்டும், இல்ல இங்க ஒரு சில நபர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுது. இவங்க ஓகே சொல்றது அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போயிருப்பாங்களாம். காரணம் ஏன் அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல இவங்களுக்கு ஏதாவது பிளாக் மேஜிக் வந்து பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்றதுனால, உங்க கூட இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஸ்டெக்ல இருக்கு. ஆனா எண்ணங்கள் வந்து எப்படியாவது இங்கேருந்து போயிடணும், இந்த நபர்கள் கூட சேர்ந்துரணும் அப்படின்னு தான் இருக்காம். ஓகே. ஸோ, ஓ, இங்க பாக்கிக்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லாவே ஒரு டார்க் எனர்ஜி இருக்கு அப்படின்றதுனால கூட, இந்த நபர்கள் வந்து இவங்களால ஒரு திருப்புமுனைய வந்து ஏற்படுத்த முடியல அப்படின்னும், இவங்க பண்ண தப்ப ஏத்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நபர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால தான், இங்க வந்து ஒரு சில நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து டன் பண்ணிட்டு, இப்போ போற திசையை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. ஏன்னா, இந்த நபர்களுக்கே தெரியுது நியூ பிகினிங் பண்றதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னும், இங்க ஒரு சிலருக்கு வந்து இயலாமை அப்படின்னும், அக்கறையின்மை அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களோட அப்பாவித்தனம் வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த நபர்கள் வந்து ரொம்ப ஒரு அப்பாவி மாதிரி இருக்கவங்க நபர்கள். ஓகே. ஸோ, அதனால இங்க ஒரு சில விஷயத்துக்கு என்னால போராட முடியாது. என்னால நியூ பிகினிங் பண்ணிய முடியாது. அதுக்கான வாய்ப்புகளும் கம்மியா இருக்கு. என்னால எப்படி இந்த விஷயத்துக்கு வந்து போராட முடியும் அப்படின்றதும், இப்ப அவங்களோட சூழ்நிலையில வந்து என்னென்ன ரகசியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து அத நோக்கி போகாம, இந்த நபர்கள் வந்து ஓகே இது போனா பரவாயில்ல. இந்த இடத்துல இத நான் விஷயத்த ஏத்துக்கொள்றேன். இந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனால இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கொள்றேன். அப்படின்னு ஒரு பொய் போர்வகம் போத்திக்கொண்டு தான் போறாங்க. ஓகே. இந்த நபர்கள் வந்து பகைக்க இது சந்தோஷமா ஏத்துக்கொண்டாங்களா அப்படின்னா கூட இங்க இல்ல. ஓகே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இத ஏத்துக்கொள்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, இந்த நபர்களுக்கு வந்து மனசுக்குள்ள நெறைய போராட்டம் இருக்கா. எங்கடா உங்கள்ட்ட வந்து சேருவோம்? என்ன பிளானிங் பண்ணுவோம்? எப்படி உங்கள்ட்ட வந்து கதைக்கிறது? அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசுக்குள்ள வந்து அந்த போராட்டம் அப்படின்ற ஒரு எண்ணமும், இது ஒரு புதுசா ஒரு ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணமும் எங்கேயோ ஆழ் மனதுக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ, இது வந்து மூவ்மெண்ட் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆழ் மனதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தான் யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.